அனைவருக்கும் வணக்கம். தமிழரசு முத்துசாமி சேனலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு வீடியோக்களை வழங்கிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக 2026 தேர்தலை ஒட்டி தேர்தலுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி பல கணிப்புகளை சொல்லிக்கிட்டு இருக்கோம். எந்த தொகுதியில் யார் வெல்வாங்க, எந்த ஜோனில் யாருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம களத்துலேருந்து வரக்கூடிய தகவல்களை சேகரித்து ஓரளவுக்கு அதை ஒர்க் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த அடிப்படையில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாரும் வந்துட்டு திமுக எவ்வளோ ஜெயிக்க போகுது, அதிமுக எவ்வளோ ஜெயிக்க போகுது, திமுக கூட்டணி எவ்வளோ ஜெயிக்க போகுது, அதிமுக கூட்டணி எவ்வளோ ஜெயிக்க போகுது, இந்த பேசுபொருளே தான் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னாக்கா, ஆட்சி அமைக்க போகிறது ஒன்று திமுக இல்லை அதிமுக. தாவேகா நண்பர்களுமே வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அதனால் தாவேகாவை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் திமுக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய பங்களிப்புங்கிறது தமிழக அரசியலில் மிக முக்கியமான பங்களிப்பு. அது வந்து இடதுசாரிகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அமமுகவாக இருக்கட்டும், இப்படி இவங்கெல்லாம் என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, அவங்களுடைய வாய்ப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்க போகுது. ஏன் வந்துட்டு இதை நம்ம பேசி ஆகணும் அப்படின்னாக்கா, இங்கே இந்த சிம்பிளினுடைய பலம் அப்படிங்கிறதும் இங்கே பெரிய ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணுது. அந்த பரிச்சயம் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு உதவுது. ஆனால் அதையெல்லாம் உடைக்கிற விதமாக இப்போ வந்துட்டு அந்த விசிலுங்கிற சின்னம் வந்துட்டு பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சிருக்கு. அவங்க நிறைய வாக்குகள் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. அது ஓவராலாக வந்துட்டு பேசப்படுறதை பார்க்கும்பொழுது எனக்கு வந்து அது பூதாகரமாக பேசப்படுதோ, 25-30ன்னு சொல்கிறதெல்லாம் என்னால் பெருசாக ஏற்றுக்க முடியலங்கிறதும் உண்மை. அது ஏற்புடையதாக இருக்கா, களம் அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் என்னால் இன்றைக்கி வரைக்கும் நம்ப முடியல. ஏன்னா நான் எடுக்கக்கூடிய அந்த தகவல்கள், சேகரிக்கக்கூடிய அந்த தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்தளவுக்கு எனக்கு பெருசாக சொல்லலை. 15% அப்படிங்கிறது தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. மேபி அது +or-2 இருக்கலாமே தவிர அதை தாண்டி ரொம்ப பெருசாக போகுங்கிற அளவுக்கு நான் நம்பலை. ஆனாலும் கூட குறைந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய ரீச் வந்துட்டு ஒரு மூன்றாவது சக்தியாக வந்த ஒரு கட்சிக்கு கிடச்சிருக்கு, இந்த 2 திராவிட கட்சிகளை எதிர்த்து வந்த ஒரு கட்சிக்கு கிடச்சிருக்குனாக்கா அது தாவேகாக்கு தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. விஜயகாந்த் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு 8% போல் பண்ணியிருந்தார். அது பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக பார்க்கப்படுது. அதை விட அவர் வந்துட்டு 2 மடங்கு அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டமாக இருக்குது. சில பேர் 3 மடங்குன்றாங்க, சில பேர் வந்து ஆட்சியே பிடிச்சிடுவாங்க. ஏன்னா எக்ஸிட் போல்லாம் நேற்று அதை பற்றி பேசியிருந்தோம் நம்ம தெளிவாக. இந்த சூழலில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 3 கட்சிகளை கடந்து இந்த கூட்டணி கட்சிகள்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, முதல்ல யார் வந்துட்டு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கூட்டணி கட்சிகளில், திமுக அதிமுக 2 பக்கமும் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தோணுது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னாக்கா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் கடந்த தேர்தலேருந்தே எடுத்து பார்க்கலாம். அவங்க வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். ஏன் இதை சொல்ல வரேன்னாக்கா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பலம் இருக்குது. ஒரு நம்ம ஓவராலாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலம் அப்படின்னு 234 தொகுதிக்கும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னாக்கா 6%, 5.5% அப்படின்னு தெரியும். ஏன்னாக்கா 90 தொகுதிகளில் தான் அவங்களுடைய வாக்குகள் அடர்த்தியாக இருக்குது. அந்த 90லையும் இன்னும் வந்துட்டு ஃபில்டர் பண்ணோம்னாக்கா ஒரு 50-60 தொகுதிகளில் நல்லாவே செல்வாக்கு இருக்குது. மற்றபடி ஏன்னா ஒரு சமூகம் சார்ந்த வாக்குகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதால ஒரு குறிப்பிட்ட இந்த நார்தன் பெல்ட்டில் மட்டுமே அவங்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மற்றபடி வந்து சதன்லேயோ இல்லை வெஸ்டர்ன் ஜோன்லேயோ இல்லை. அதனால் டோட்டலாக பார்க்குறப்ப அவங்களுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது வந்துட்டு 6 தெரியும். ஆனால் நார்தன் பெல்ட்டில் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குறைந்தபட்சம் அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வந்துட்டு 15-20 வரைக்கும் இருக்கும். சில தொகுதிகள்லாம் 25 வரைக்கும், தருமபுரி போன்ற பகுதிகள்லாம் 25-30 வரைக்கும் அவங்களால தனிப்பட்ட முறையில் போல் பண்ண முடியுங்கிறது கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம். தனியாக நின்னே அவங்க தொகுதிகளை வென்றிருக்கிறாங்க. 1996 4 தொகுதிகளை வென்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ட்ராக் ரெக்கார்டே அதுதான் சொல்லுது. நீங்கள் வந்து 96 4 தொகுதி தனியாக நின்று ஜெயிக்கிறாங்க. 2001 எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்கிறாங்க. ஸ்ட்ரைக் ரேட் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது, 90% அபோவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி அதுக்கப்புறம் 2006 பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கட்சியாக இருந்த திமுகவோடு சேர்ந்து சந்திக்கிறப்ப பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 2011 ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ஃபார்முலாவை மிஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவோடு தேர்தலை சந்தித்தாங்க. அதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டது. 30 தொகுதிகளை பெற்று 3 தொகுதிகளை வென்றாங்க. ஆக அந்த அலையிலையும் கூட ஒரு 3 தொகுதியை வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணி வெல்ல முடிஞ்சது அவங்களால. காங்கிரஸ் 5 தொகுதியை வென்றிருந்தாங்க, 60க்கும் மேற்பட்ட தொகுதியில் அவங்க நின்றுந்தாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஆக பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கப்புறம் 16 தனியாக நின்னாங்க, ஒரு தொகுதியும் வெல்ல முடியல. 21 ஆளுங்கட்சியாக இருந்தால் அதிமுக கூட திரும்பி அதே மிஸ்டேக். எப்பயுமே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட சேர்ந்து நம்ம பயணிக்கிறப்ப அவங்களுக்கு வந்துட்டு ஆதரவான வாக்குகள் நிறைய வரும். ஏன்னா ஆட்சி மாற்றத்துக்கு எப்பவுமே மக்கள் தயாராக இருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம வந்துட்டு எதிர்கட்சியோட கூட்டணி வைக்கிறப்ப நம்மளுக்கு வெற்றி பாசிபிலிட்டி அதிகமாகும் அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். ஆனாலும் கூட
பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 23 தொகுதிகளை பெற்று 5 தொகுதிகளில் 2021 வென்றிருந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டாக இருக்குது. இப்போ பழைய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோடு இந்த தேர்தலில் கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணி வச்சப்பெல்லாம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து பீக்கில் இருந்திருக்குது. ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது வந்து 90% 100% இருந்திருக்குது. அந்த அடிப்படையில் இந்த முறை வந்து 18 தொகுதியில் போட்டி போடுறாங்க. அந்த 18 தொகுதியில் எத்தனை தொகுதியில் வெல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணிப்புங்கிறது 9 to 11 சாலிடாக வெல்ல முடியும். அந்த 11ங்கிறது 12 13 மாறதுக்கான வாய்ப்பும் சொல்லணும் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஆஃப் ஓட்ஸ் இருக்குது நார்தன் பெல்ட்டில். அதுவும் அதிமுக பாமக கெமிஸ்ட்ரி எந்த ஆன்டி இன்கம்பன்சியும் இல்லாமல் எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியாக இல்லாமல் சந்திக்கிறப்ப அவங்களுக்கு நல்லாவே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ரேட் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது. அப்போ ஓவராலாக இந்த கூட்டணி கட்சிகளில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புங்கிறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் இருக்குது. அப்போ அடுத்ததாக யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த 2 பேரையும் வந்துட்டு கூடுதலான சீட்டுகள் பெறுவதற்கு இந்த 2 பேருக்கும் வாய்ப்பு இருக்குது. 2மே தேசிய கட்சி. ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பாஜக. காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் 28 தொகுதிகள் வாங்கியிருக்கிறாங்க. பிஜேபியை பொறுத்தவரைக்கும் 27 தொகுதிகள் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய கருத்தின் அடிப்படையில் நீங்கள் கேட்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்கட்சியாக இருந்து சந்திக்கிறப்ப அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அப்போ பாஜக அதே போல் பர்ஃபார்ம் பண்ணணுமே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அங்கே தான் பாஜகவுக்கு ஒரு சிக்கல் வருது. பாஜகவால் அந்த அளவுக்கு ஒரு தொகுதியில் புல் பண்ணி எடுக்க முடியுமா? பாஜகவுக்கு பாமகவுக்கு அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அதிமுகவுடைய வாக்குகள் வந்துட்டு ஃபுல்லாக பாஜகவுக்கு கன்வெர்ட் ஆகிறது இல்லை அப்படிங்கிற யதார்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியிலையும் சில வாக்குகள் விலகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த தாமரை அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கடினமாக போராடி தான் வெல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆக அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப அவங்க 28 வாங்கியிருக்கிறாங்க. என்னதான் வந்துட்டு எதிர்கட்சியாக தேர்தலை ஃபேஸ் பண்ணுது அதிமுக கூட்டணியில் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி பாஜகவில் எத்தனை தொகுதிகள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறப்ப கடந்த முறை 4 ஜெயிச்சிருந்தாங்க, 2001 4 ஜெயிச்சிருந்தாங்க. நிச்சயமாக அந்த 4 விட கூடுதலாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது. மேபி 7 or 8 அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது. அப்போ காங்கிரஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, காங்கிரஸ் வந்துட்டு கடந்த முறை பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் 25 வாங்கி 18 அடிச்சிருந்தாங்க. அதுக்கு காரணம் வந்துட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும், லாஸ்ட் டைம் வந்துட்டு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணி அறுவடை பண்ணிச்சு. அதில் வந்துட்டு அவங்களுக்கு அது மிகப்பெரிய விக்டரி கிடைச்சிது. ஆனால் இந்த முறை காங்கிரஸ் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, காங்கிரஸ் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை, திமுக காரங்க அவங்களுக்கு வேலை செய்வாங்களாங்கிறது பெரிய சிக்கல். அப்போ இதையெல்லாம் தாண்டி காங்கிரஸால் என்ன பர்ஃபார்ம் பண்ண முடியும்? ஒரு பக்கம் வந்துட்டு அவங்க காங்கிரஸ் வாக்காளர்களே விஜய்க்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. காங்கிரஸ் வந்துட்டு இந்த சிக்கலை எல்லாம் தாண்டி திமுக காரங்க வேலை பார்க்காம காங்கிரஸால் எவ்வளோ ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற சிக்கல் இருக்குல்ல. அப்போ அந்த புள்ளியில் காங்கிரஸ் வந்துட்டு 5 முதல் 8 வரைக்கும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது. ஆக காங்கிரஸும் பிஜேபியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 8 இல்லை ஒரு 5 6 இப்படியான தொகுதிகளை தான் வெல்ல முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. அப்போ இந்த 2 கட்சியை விட்டுருவோம். அடுத்து வேறு எந்த கட்சி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அமமுக, அதே போல் விசிகா இருக்குது, இடதுசாரிகள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த அமமுக பார்த்துரும். அமமுக எனக்கு தெரிஞ்சு வந்து 11 தொகுதியில் பிடிச்சிருக்காங்க. அந்த 11ல் 3 அல்லது 4 தொகுதியில் சாலிடாக வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்குறேன். நான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஸ்ட்ரைக் ரேட்டாகவும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, தொகுதியிலாவும் நல்லா எடுப்பாங்கன்னு சொன்னேன். இப்போ வந்துட்டு தொகுதி அடிப்படையில் நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஏன்னா அட்லாஸ்ட் எத்தனை தொகுதிகள் வென்றாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப அமமுக ஒரு 3 அல்லது 4 தொகுதியில் வென்று சட்டமன்றத்துக்கு போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தோணுது எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு அதிமுகவுடைய வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 பேருமே நல்லா மெர்ஜாக இருக்கிறாங்க. அந்த 3 நாளுங்கிறது கூடுமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. நல்லாவே டெல்டாவிலையும் நான் சதர்ன் பெல்ட்லேயும் ஜெல்லாக இருக்கிறாங்க. ஏன்னா அதிமுகவுடைய வாக்குகள் வந்துட்டு கடந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சிக்கலுக்கு மத்தியில் கன்சாலிடேட் ஆகி அது என்டிஏ கூட்டணிக்கு போச்சே தவிர திமுக கூட்டணிக்கு போல. அதிமுக கிட்டேருந்து பிரிஞ்ச வாக்குகள் திருப்பி அதிமுக கிட்ட தான் வரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஆக அந்த புள்ளியில் டிடிவி தினகரன் வந்துட்டு அடுத்தபடியாக பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தொகுதியில் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் மேபி வந்துட்டு பிஜேபி காங்கிரஸோட அதிகமாக கூட இருக்கலாம் அவருக்கு. ஆக இதுதான் சூழல். சரி, அடுத்துப்பா இந்த பக்கம் பார்த்தாச்சு. எல்லாருமே அதிமுக கூட்டணியில் பிரதானமாக இந்த 3 கட்சி தான் இருக்குது. இந்த பக்கம் இடதுசாரிகள் இருக்கிறாங்க, விசிகா இருக்கிறாங்களே, தேமுதிக இருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறப்ப இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கலாம். இடதுசாரிகள் வந்து மொத்தமே வந்துட்டு 5 தொகுதிகள் தான் வாங்கியிருக்காங்க. கடந்த முறை 6 வாங்கி 2 ஜெயிச்சாங்க. ஆக அதே அடிப்படையில் தான் இம்முறையும் வெற்றி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. மேபி ஸ்ட்ரைக் ரேட் போடலாம். ஏன்னா 5ல் 2 ஜெயிக்கிறதுங்கிறது ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாகி காமிக்கும். ஆனால் தொகுதிகள் வந்து 2 அப்படின்னு தான் போய் முடியும் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வையாக இருக்குது. நிறைய பேர் வந்து 5 ஜெயிக்கும் சிபிஎம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த கூட்டணி கட்சிகளாக நிற்கக்கூடிய இடங்களில்
அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்துட்டு எங்கேயாவது தப்பி தவறி ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. அவள் அந்த அடிப்படையில் அடுத்தபடியாக இடதுசாரிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய பொருள். சரி, விசிகா கடந்த முறை வந்துட்டு திமுக கூட்டணியில் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ண கட்சி விசிகா. இந்த முறை என்ன ஆக போகுது விசிகா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கு. ஏன்னாக்கா விசிகாவுடைய பலம் வந்துட்டு சமூக வாக்குகள் தான். என்னதான் விசிகா வந்துட்டு தன்னை வந்துட்டு பொது நீரோட்டத்தில் வச்சுக்கணும் கட்சியை அப்படின்னு பார்த்தாலும் கூட, ஒரு பொது கட்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கூட, அவர்களுக்கு விழக்கூடிய பெரும்பாலான வாக்குகள் வந்துட்டு ஆயுதிராவிட சமூக வாக்குகள் தான். அந்த வாக்குகள்லாம் இப்போ எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய அளவுக்கு ஒரு பெனிட்ரேட் பண்ணி யார் உள்ளே போயிருக்கானாக்கா விஜய் தான் பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போயிருக்கிறாரு. நீங்கள் கேட்கலாம், அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகளையும் பெனிட்ரேட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வாக்குகளை. அங்கே தான் வந்துட்டு என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியில் இவரால் பெருசாக பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போக முடியல. ஆனால் விசிகாவுடைய வாக்குகளை பெருசாக பெனிட்ரேட் பண்ணி விஜயால் உள்ளே போயிருக்க முடியுது அப்படிங்கிறத யதார்த்தமான களம் நம்ம களத்தில் விசாரிக்கிறப்ப. அப்போ அந்த அடிப்படையில் கடந்த முறை 4 தொகுதிகளை வென்றாங்க. 6ல் 4 பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டு, நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு கூட்டணி கட்சி காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக குறைந்த தொகுதியில் வாங்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி. ஆனால் இந்த முறை விசிகாவால் 4 கூட பெற முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. 1 அல்லது 2 தான் வந்துட்டு விசிகாவால் இந்த முறை பெற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது. நான் களத்திலிருந்து பெறக்கூடிய தகவல். அதற்கு மிக முக்கியமான காரணம் விஜயினுடைய பெனிட்ரேஷன், அந்த குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து அந்த வாக்குகளை ஒட்டுமொத்தமாக கவர்ந்து இழுக்கிறதால. சரி, அடுத்தபடியாக தேமுதிக கடைசியாக இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே போனாங்க 2011. 16 சட்டமன்றத்துக்குள்ளே போகல, 21 சட்டமன்றத்துக்கு போகல. 10 தொகுதியை தூக்கி கொடுத்துருக்கு திமுக. அதை நம்ம ஆரம்பத்துலேருந்து நகைப்பாக தான் பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தேன். ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு மேபி தேமுதிகவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 10ல் 1 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜய பிரபாகரன். மற்றபடி பிரேமலதாவே இழுபறி தான் நிற்க போகிறாங்க. தப்பி தவறி 2 ஜெயிச்சா தான் உண்டு. மற்றபடி தேமுதிகவுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு கிரவுண்டில் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிடிமானம் கிடையாது. தொண்டர்கள் வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு வேலை பார்க்கல. தேமுதிக ஜெல் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. தேமுதிக எப்படி காங்கிரஸை வந்து நிறைய திமுக தொண்டர்கள் சுமையாக பார்க்குறாங்களோ, தேமுதிகவை நிறைய பேர் சுமையாக பார்க்குறாங்க. நமக்கு கடலூர்லேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட் எல்லாமே அதான் சொல்லுது. கடலூரில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, வேல்முருகனை விட்டது மிகப்பெரிய தப்பு. வேல்முருகன் மட்டும் கூட இருந்திருந்தா 9 தொகுதியில் நாங்கள் ஸ்வீப் பண்ணியிருப்போம். வேல்முருகனை விட்டுட்டு தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்தது மிகப்பெரிய முட்டாள்தனம்ன்றதை திமுக தொண்டர்களுடைய ஆற்றாமையாக வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தேமுதிக வந்துட்டு மிகப்பெரிய செட்பேக்கை சந்திக்கும். ஆக பெட்ரு பர்ஃபார்மன்ஸை கூட்டணி கட்சிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்துட்டு பாமகவுக்கு இருக்குது. மேபி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு காங்கிரஸாக இருக்கலாம். அதே போல் வந்துட்டு இந்த பக்கம் தேமுதிகவாக இருக்கலாம். இங்கே அதிமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்துட்டு ஸ்ட்ரைக் ரேட் அடிப்படையில் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம். ஸ்ட்ரைக் ரேட் அடிப்படையில் அதிமுக கூட்டணியில் பாமக, அடுத்தபடியாக அமமுக, அடுத்தபடியாக பாஜக இருக்கும். திமுக கூட்டணியில் பொறுத்த வரைக்கும் யாருக்குமே அந்தளவுக்கு பெருசாக ஸ்ட்ரைக் ரேட்டு பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மேபி இடதுசாரிகள் வந்துட்டு கடந்த முறை பண்ண பர்ஃபார்மன்ஸை ஹோல்டு பண்ணுறதால 5 தொகுதியில் பெற்று தக்க வைக்கிறதால அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக தெரியலாம். காங்கிரஸ்லாம் வந்துட்டு இந்த வாட்டி பெருசாக செல்லுபடியாகாது. தேமுதிக யூஸ்லெஸ்ன்னு நினைக்கிறேன். யூஸ்லெஸ்ங்கிறது கடினமான வார்த்தை தான். யூஸ்லெஸ்னால் பயன்படாத ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக இதுதான் வந்துட்டு கூட்டணி கட்சிகளுடைய கள நிலவரமாக இருக்குது. அதை உங்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இன்னும் 2 நாட்கள் உங்களோடு சேர்ந்து நானும் அந்த தேர்தல் ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன மாதிரியான சுவாரஸ்யங்கள் எனக்கு காத்துக்கிட்டு இருக்குது, என்னுடைய கணிப்புகள் வந்துட்டு பொய்த்து போகுதா இல்லை வந்துட்டு மெய்யாகுதா அப்படிங்கிறத நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். நிச்சயமாக இப்படியான ஒரு சூழல் இருக்கும். மேக்ஸிமம் இது ஒர்க் அவுட் ஆகும் நான் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆர்வமாக இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தமிழரசன். டாடா.